Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இப்போ உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பார்க்கறதுக்காக இங்கே டிவி முன்னாடி உட்காந்துட்டீங்க. இது double.com. இந்த வாரம் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, சிறப்பு சிரிப்பு பட்டிமன்றம் யார் மனசையும் நோக்கடிக்கும் நோக்கம் அல்ல, முழுக்க முழுக்க சிரிப்பதற்காக மட்டுமே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்ல வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு ஆயா, அந்த ஆயா வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க மரத்தடியில் உட்காந்து. ஒரு காக்கா வந்துச்சு. அந்த காக்கா வந்து ஆயா கிட்ட, ஆயா ஆயா எனக்கு ரொம்ப பசியாக்குது, ஒரு வடை கொடு அப்படின்னு கேட்டுச்சு. சத்தியமா இப்ப நான் சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சு. அதான் கேட்டுச்சு. அப்ப அந்த ஆயா சொல்லுச்சு, காக்கா காக்கா நீ சோகாக்குற, நீ வேற பசியாக்குதுன்ற, இந்த ஒரு வடை எடுத்துக்கோ அப்படின்னு சுட சுட வடையை குத்துச்சு. அந்த காக்கா வடையை வாயில கத்திக்கணும், அப்படின்னு கொத்திக்கணும் கத்திக்கணும், ரெண்டும் வாயில கொத்தும் போது கத்தும். அது நேரம் மரத்து மேல போய் உக்காந்துக்குச்சு. அந்த நேரம் பார்த்து நீங்களாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நரி வந்துச்சு. நாங்க எதிர்பார்த்தோமா? நீங்க பழைய கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா இது புது கதை. ஆனா நீங்க அந்த கதையில நரி வரும், அதே போல இது வேற ஒரு நரி வந்தது. காக்கா காக்கா நீ சோகாகர சூப்பரா ஒரு சாங்க பாடினா நான் கேட்டு போவேன் அப்படின்னு. அப்ப அந்த வாயில வடை இருந்தது. நரி என்ன நினைச்சது? நினைச்சிருக்கோம் வாயில இருக்க வடை கீழே விழுந்தா கப்பக்குன்னு தூக்கின்னு போலான்ட்டு. ஆனா இந்த காக்கா புத்திசாலித்தனமா எடுத்து அக்கல்ல வச்சுக்கிட்டு பாட்டு பாடுச்சு. ஆமா, காக்கா கை கால் இருக்கும்போது அக்கல் இருக்காதா? அப்போ என்ன பண்ணுச்சு, நரி ஏமாந்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஏமாத்தினாதான் ஏமாற முடியும், ஏமாறலனா ஏமாத்த முடியாது. இப்ப புரியுதா? புரியல. இது மாதிரி மக்களுக்கு நிறைய புரியாத விஷயங்கள் இருக்கு. போன வாரம் இப்படித்தான் கேட்டாங்க, இது மாதிரி என்ன நீங்க வந்து நம்ம பெப்பர்ஸ்ல double.com ஒன்று பண்றீங்க, ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்குன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க கண்ணா பண்ணான்னு, எங்களுக்கு என்னத்த கொடுக்குறீங்க, அதுல என்னன்னா என்ன மெசேஜ் எதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்ப மக்களுக்கு தேவை என்ன? சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, எது வசதிமா? நம்ம கேட்கலப்பா, பாட்டு பாட்டு இருக்குல்ல, சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, நினப்பு இருக்கும் ஒருவேளை. யாருக்கு வேணாலும் நினப்பு இருக்கும்ல. இப்போ பார்த்த அதுக்காக தான் நீ இன்னைக்கு வர வச்சிருக்க, நீ வர வச்சிருக்க. அடுத்துக்குனால நம்ம வந்து பட்டிமன்றத்தில் வந்து லேடிஸ் வேணும் கூப்பிட்டுருக்கல. ஸோ இது இது எதுக்காக? இப்போ வந்து இந்த காலத்துல வந்து ரொம்ப எல்லாத்துலயும் டென்ஷன் 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 டென்ஷன். ஒரு கதையை ஆரம்பிச்சா அதை முடிச்சுட்டு போ, தேவையில்லை. இப்ப வீடா வரட்டுமா பெரிய வீடுமா தொடங்குனேன், அதோட எங்கேயோ போ. அதுக்காக சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா இப்ப நான் அரேஞ்ச் பண்ணி அதை விட்டு அடுத்ததுக்கு போ. அதை விட்டு அதுதான் போறேன். டென்ஷன் எல்லாத்துலயும் இருக்குப்பா, எல்லாத்துலயும் டென்ஷன். யோகா கிளாஸ் போறான் ஒருத்தன், அதுக்கே டென்ஷனா போறான். அது எப்படி டென்ஷனாவா? யோகா கிளாஸ்க்கே ஏன் டென்ஷன்? ரிலாக்ஸ் பண்ணி பாடி கண்ட்ரோல் பண்றது தான் போறான், அதுக்கே டென்ஷன் ஆனா ஆவறானே. இப்போ சம்பந்தமே இல்லாம நீ டென்ஷன் ஆன பத்தியவன். ஏன்னா சம்பந்தமே இல்லாம நமக்கு அந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பணம் வந்துருக்கும், ஏதாவது பிரைஸ் விழுந்திருக்கும், அதுக்கெல்லாம் கூட இவன் டென்ஷன். என்ன நோண்டாத, ஏன்னா நீ டென்ஷன் ஆகல. அதுக்காக சொல்றேன், ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இப்ப ஒருத்தன் வீடு கட்டிருக்கான்பா, சும்மா தொடாம நீ பட்டிமன்றம் ஆரம்பிச்ச அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்து எவ்வளவு நேரம் தொட்டு தொட்டு பேச, சிசி கேமரா எல்லாம் பதிவாயிருக்கு பாத்துக்க. இன்றைய தலைப்பு மக்களுக்கு பயனுள்ள தலைப்பு. அழகாக இந்த பட்டிமன்றத்தை பார்த்த பிறகு அவர்கள் வாழ்க்கை நெறிமுறையை மாற்றக்கூடிய தலைப்பு தான் இது. கட்டி முடித்த பிறகு நிம்மதி இழப்பது வீட்டினாலா மனைவியாலா? ஒரு மனுஷன் கட்டி முடிச்சானா, வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து சந்தோஷம் நிம்மதியெல்லாம் போதா, இல்ல கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் தானா அப்படிங்கிறதா. நீங்க வந்து மனைவியை பத்தி பேச போறீங்க, இவங்க வந்து கணவன் இது வீடை பத்தி பேச போறாங்க. இந்த பக்கம் இருக்கிறவரு முத்தனை முருங்கா வீங்கி வளைஞ்சி நெலிஞ்சி அப்படி ஒரு மாதிரியா கோணலும் சேனலமா இருக்குமே, அது மாதிரி இருக்கிறவரு. தமிழ் திரை உலகமே இவருக்காக தான் காத்துட்டு இருக்கின்ற கனவுல வாழ்ந்துட்டு இருக்கிறவர். அடுத்து அண்டாப்புல இருக்கிறவரு இளைய தலைமுறை. இவர் இளைய தலைமுறைனா இவர் இளைய தளபதினே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இவனை யாருமே மரியாதை இல்லாம பேச முடியாது, ஏன்னா இவன் பேரே திருமாறன். திரு முழிப்பான், திருட்டு மொழி இருக்கும். அந்த திருடன்றத டன்னை தூக்கிட்டாங்க, திருமாறன் வச்சுட்டாங்க. இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் பேந்த முழிச்சிட்டு இருக்குவேன். பார்க்கறதுக்கு ஏதோ பேங்க்ல கொள்ளையடிக்கிற மாதிரியே உட்காந்துருப்பான் பாத்துங்க. அவன் பேர் வந்து பன்னீர் தாஸ். எல்லாத்தையும் பண்ணி கீசிடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல ஒரு பேச்சாளன், நல்ல ஒரு பட்டிமன்றத்திற்கு சிறந்தவன் சொன்னா இவனை சொல்ல முடியாது, இருந்தாலும் நல்லா பேசுவா. அப்படி தாடி மட்டும் ஒரு வித்தியாசமா வளர்த்து கேட்டா வந்து ஸ்டைல் நாப்ல. கொஞ்சம் அந்த பக்கம் மூஞ்ச காமிங்க. இந்த பக்கம் ரொம்ப அழகா என்ன சொல்றது, அந்த ஜவுளி கடை சொல்லு. நீ தான் சொல்ல ஆரம்பிச்சிட்ட, சொல்லு. என்ன நீ சொல்லுப்பா. இந்த ஜவுளிக்கல்ல பொம்மைக்கு சேரி கட்டின மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இவங்க. ஐஸ்வர்யா ராய்க்கு தங்கச்சின்ற நினைப்பிலேயே வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறது. தினமும் வந்து 2 பேன் கேக்க காலி பண்ணிட்டு வர்றது, சொத்தே அழியிறது இதனால்தான். சௌமியான்னு பேரு. இனி வந்து நம்ம மக்கள் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை இவங்க பேசுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து நல்ல விஷயத்த நான் எடுத்து உங்களுக்கு தெளிக்கிறேன், சந்தோஷமா வந்துட்டு போங்க. இப்ப கோதண்டன், இப்ப ஒரு மனிதன் கட்டி முடித்த பிறகு
நிம்மதி இழப்பது மனைவியால் தான் அப்படின்ட்டு நம்மளுடைய கோதண்டன் அவர்கள் அந்த அணிக்கு தலைமை தாங்கி பேச வந்திருக்கார். போங்க போய் பேசணும். இன்னொரு 30 செகண்ட் இதுதான் பேசுறேன். ஏன் பிரேக் போட்டுருவாங்க அப்புறம். யோ அதுக்கப்புறம் நான் போய் பேசிக்கிறேன். நீயே 7 நிமிஷத்துக்கு பேசலாம், அப்புறம் நான் என்ன பேசுறது? பொதுவா என்னை பத்தி மக்களுக்கே தெரியும், நான் வளவளன்னு பேச மாட்டேன், விஷயம் இல்லாம பேச மாட்டேன். புரியுதா? நீ ஆமா, ஏன்னா நீங்களாம் தான் பேசணும், அதை நம்ம கேட்கணும். இதுதான் நம்மளோட முறை. கூறுகட்ட கேடுகட்ட மானங்கட்ட நடுவர் அவர்களே என்று சொன்னாலும் கூட அதையெல்லாம் தாங்கக்கூடிய ஆத்ம பலம் உள்ள நடுவர் அவர்கள். இந்த நடுவர் அவர்களுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு காலிலே இருக்கின்ற செருப்பு அதை போல உழைப்பவர், செருப்பாக உழைப்பவர். அவரை போல் ஒரு மனிதரை பார்க்க முடியாது. நாயே நன்றியோடு இருப்பார், நன்றி உணர்வை காட்டுவார். அந்த தருணத்திலே நாம் எடுத்துக்கொண்டால் இந்த செருப்புக்கும் நாய்க்கும் ஓமானம் தான் நம் நடுவர் அவர்கள். ஏடா தலைப்பு என்ன, பட்டிமன்ற தலைப்பு என்ன, நீ என்னமோ பேசுற. இந்த பக்கம் 2 பேர் இருக்காங்களே யார்? அப்புறம் கோதண்டன் அப்படியே இந்த பக்கம் சௌமியா, அந்த பக்கம் பன்னீர், கேமராமேன் ஒரு 3 பேரு, அந்த ஆடியோ டிபார்ட்மெண்ட், லைட் மேன் எல்லாரும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 5 நிமிஷம் முடிஞ்சிடும். மூடிட்டு வந்து உட்காந்துருவீங்க இல்லையா? இதுக்கு தான் நடுவர் வேணும்னு எனக்கு பிளான் இல்லையேன்னு பார்த்தேன். நல்ல ஐடியா கொடுக்கக்கூடிய நடுவர் செருப்பு, அதுதான் சொன்ன முதல்ல. உழைப்பவர். பருப்பு பன்னீர் பருப்பு வாங்கின்னு வர சொன்னாங்க எங்க வீட்டுல, போகும்போது வாங்கி போனா ஞாபகப்படுத்து. வெறுப்பு. இப்படியே என்ன தலைப்படா பேச போறேன்? அந்த பக்கம் உட்காந்து தோணும், அந்த பக்கம் உட்காந்து கருப்பு. இன்றைய தலைப்பு என்ன? கொஞ்ச நேரத்துல கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுல. இந்த பக்கம் இருக்கிற சௌமியா தான் தலைப்பா? நான் கேக்குறேன், சௌமியா யார்? அவங்க அம்மா, அவங்க அம்மா அப்பாவுக்கு பொண்ணு. அது நமக்கு தேவையில்லை. உனக்கு எதுக்குடா தேவை? அது நம்ம சப்ஜெக்டுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கணும். இதைத்தான் இன்றைய தலைப்புக்கு சொல்கிறான், மனைவியால் அல்லது வீடு கட்டியதாலா. இதுதான் தலைப்பு. ஏதோ ஞாபகம் வச்சுங்கிற போல, லைட்டா ஞாபகம் வச்சுங்கிற போல அப்போ வரும். நீங்க தான் துடுப்பு கருப்பு வெறுப்புன்னா எங்கேயா ஞாபகம் வச்சுக்கிறது? அப்போ ஒரு வீடு டேமேஜ், சௌமியா வீடு டேமேஜ். ஓஹோ, இல்ல சௌமியா வீடு டேமேஜ் ஆண்டா கட்டுறதுக்கு 1 மாசமோ 6 மாசமோ 8 மாசமோ ஆகலாம். ஆனா மனைவிக்கு ஒரு சின்ன பிம்பிள்ஸ் வந்தா கூட 10,000 ரூபாய் உடனே கொடுத்து கிளியர் பண்ண வேண்டியது. அதுதானே கஷ்டம். அங்க வீடு கேக்குதா என்ன ரிப்பேர் பண்ணு? கேட்காது. இஷ்டம் வந்தா அந்த வீட்டுல இருக்கலாம், வேற வீடு மாறி போயிடலாம். இதுதான் எதுக்குமே சம்பந்தம் இல்லாம எப்ப வேணாலும் பேசிட்டு இருக்கிறாள் தான் எங்களுக்கு நடுவுல ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும்தான் சம்பந்தத்தோட பேசுறது எல்லாருக்குமே தெரியுதுப்பா. அதுல சொல்றான் ஒரு பாட்டுல, இந்த பில்டிங்கை பத்தி ரொம்ப அழகா பண்ணான். என்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே. அதுக்கு முன்னாடி சொல்லுவான், அக்கு எக்கு சுக்காவா ஸ்டாலு வந்து தின்டாவா. என்ன அழகா சொல்றான் பாத்தீங்களா? சுக்கு சாய பாண்டான் திரிமு சாயா பர் ஹரே ஹரே துக்கா. ஏப்பா எங்க வச்சான் பார் துக்கா. ஏப்பா பதசூல் ரஹி பதமு எங்க வச்சான் பார். பதசூல் ரஹி பதமுன்னா உன்னோட நேரம் முடிஞ்சு போச்சு, வந்து உட்கார்றா. நடுவர் பேசும்போது நீ பாட்டு வாய்ப்பு கொடுக்காம எனக்கே நீ மறுப்புற. நடுவருக்கே வாய்ப்பு கேட்கிறாருன்னா எங்க நீ எவ்வளவு பலம் பாரு. உனக்கு வாய்ப்பு தர பேச. சுக்கா சொன்னேன். இதுல என்ன பில்டிங் மேட்டர் வந்து நீ பேச. அதுதான் அக்கியக்கு சுக்காவா. சொல்லுங்க. அக்கியக்கு சுக்காவா ஸ்டாலு வந்து தின்டாவா. அந்த பாட்டை கத்து கொடுக்க வந்த நீ சொல்ல, எனக்கு வராது. சாய பாண்டான் திரிமு நம்பர். அங்கதான் பில்டிங் உடையறதுக்குள்ள நீ கட்டிடுறான்னா எதை எது கல்யாணம் பண்ணிக்கோன்னா. இப்ப நான் என்ன தலைப்புக்கு பேச போறேன் உனக்கே குழப்பமா இருக்கும். சொல்லு பாக்கலாம். நான் பொண்ணடிக்கு பத்திரா வீட்டுக்கு பேசுறான். சொல்லு. அதாவது சொல்லு, நீ சொல்லு. ஒரு மனிதன் நிம்மதி இழப்பது, கட்டி முடித்த பிறகு நிம்மதி இழப்பது மனைவின்னு பேச வந்தான் சொல்றான். ஆக என்னையே கேட்டுக்கிட்டு நீ ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு அதை உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. அந்த பாட்டுல இருக்கிற சூட்சமும் இன்னும் உங்களுக்கு புரியல. திருப்பி சொல்ல பாரு. வேணாம் வேணாம், நான் சொல்றது கேளுங்க. அந்த பாட்டை விடுங்க. சரி, வேற பாட்டுக்கு வாங்க. ஓஹோ மெக சொய்யா. இன்னும் அழகா சொல்லியிருக்கான் பாரு பில்டிங் பத்தி. மெக சொய்யான்னா இல்லப்பா, நீ பில்டிங் பத்தியே பேசல. உனக்கு வந்து ஒய்ஃபு தான் மேட்ரு. அதுதான் சொல்றேன், பில்டிங் பத்தி நாங்க பேசக்கூடாது. புரியுதா? இதுதான் தலைப்பிலேயே குழப்பம் இருக்கு. மனைவியால் தான் அதிக பிரச்சனை. நான் தெளிவா சொல்லிட்டேன். எத்தனை பாட்டு நான் பாடி காமிச்சேன், எவ்வளவு அழகா தெளிவா சொன்னேன். இல்ல பாட்டு வேணாம், ஏதாவது கருத்தை சொல்லுங்க பாப்போம். பியூட்டி பார்லர் போனா செலவு, பில்டிங்க்கு இல்ல செலவு. வீடு பியூட்டி பார்லர் போதா? கேட்கலாம், நீ கேட்கலாம். நல்ல கருத்து தான். பொண்டாட்டி
எதை கேட்டு டார்ச்சர் பண்ணு, வீடு டார்ச்சர் பண்ணு. ஏன்னா நான் பேச வந்தா நீ பேச வந்தியாடா? அதுதான் வீடு அங்க குடுத்துட்டு வந்தேனே, அதெல்லாம் பேசுறியான்னு செக் பண்றேன் கரெக்டா. அடுத்தது பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு அனுப்பலாம். வீட்டை அம்மா வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? ஏதோ நான் ஃப்ளோல கேட்டா அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. மனைவியால் அதிக பிரச்சனைன்றது நான் சொல்லவே தேவையில்லை நடுவர் அவர்களே. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இந்த காலத்துல வாழற எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் என்னத்துக்காக கூப்பிட்டு உட்கார வச்சு பேச சொன்னேன்? மக்களுக்கு இன்னும் தெளிவா எடுத்து உன்ன மாதிரி அறிஞர்கள். அப்புறம் பாட்டா சொல்லிட்டா திருப்பி பாட்டு வேணாம், நீ வந்து ஒரு மனைவியால நிறைய பிரச்சனை அனுபவிச்சிடும், யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு வீட்டால பிரச்சனை வீடு வித்துட்டு போயிடலாம், மனைவி விற்க முடியுமா? மனைவி விற்க முடியுமாயா? வேற ஏதாவது பாயிண்ட் வச்சுக்கிறீங்களா? இல்லீங்களா, இருந்தா சொல்லிக்க மாட்டேனா? சரி, நல்ல கருத்து இப்பவே சொல்லிக்கிறீங்க, வாங்க. 4 பாட்டு சொல்லிட்டேன். வேணாம் வாங்க, போதும்ல? போதும். நன்றி வணக்கம். இந்த வீடு வீடுன்ட்டு 4-5 பாட்டு பண்ணீங்கள, அது என்னது? அதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு ஒண்ணும் புரியல. அங்க போய் சொல்லு. வேணாம் நீ அங்க போய் சொல்லி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணி. அப்ப கேட்கறது புரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுது. ஆனால் இவன் சொல்லுகின்ற கருத்து மொத்தம் பைத்தியக்காரத்தனமானது, அறிவில்லாதவன் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அப்படின்னு நான் சொல்லல. சார் பேச வர்றார். பன்னீர், ஒரு மனிதன் எதற்காக நிம்மதி இருக்கிறான் என்றா, எதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம்னா வீடால் தான் அப்படின்னு பேச வர்றாரு. போங்க பன்னீர் போங்க. என்ன தூங்கிட்டு இருக்காம பேச வந்தாடா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கணுமா என்ற பாடல் வரிகளில் நடித்த திரிசாவை நெஞ்சில் நினைத்து கொண்டு பேசு. நீ திரிசா மனசுல வச்சுங்கிற. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு தலைப்பு. என்ன நடுவர் அவர்களே, என்ன தலைப்பு? இதே குழப்பம் தான் எனக்கும் வந்துச்சு. என்ன தலைப்பு எழுதி வச்சுக்கிறோம்ல? கட்டிய பிறகு நிம்மதியை இழப்பது மனைவியாலா வீட்டினாலா? நீ பேசாம இங்க வந்து பேசுறியா? நீ பேச வேண்டிய தலைப்பு மட்டும் பேசுறதானே? பேசுறேன் நடுவர்களே, இங்க கை வர வைக்க கூடாது சொல்லி. கை வைக்காத, கீழே வந்துருமா? அதாவது நான் ஒண்ணு கேக்குறேன், நடுவர்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது என்ன இவ்வளவு அசிங்கமா கேக்குற மாதிரி? நான் உன்னை கேப்பேன் பாத்துக்க மவன அப்படின்ற மாதிரியே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. ஆயிடுச்சு. ஆமா. அதாவது எதிரணி தலைவர் நான் முதல்ல வந்துட்டு அண்ணன் கோதண்டம் அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இந்த வணக்கத்தை வச்சுதான் வாழ போறானா? இல்ல, அவர் சொன்னாரு, அவர் ஒரு நாய். நான் சொல்லுகிறேன் எங்கள் அணி சார்பாக, அவர் ஒரு பொறுக்கி. அதாவது பல இடங்களில் பல மேதைகளை பொறுக்கி தன்னுள்ளல் வைத்திருக்கும் எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர். விஷயங்களை பொறுக்கி, புத்தகங்களில் இருக்கும் நல்ல கருத்துக்களை பொறுக்கி மனதில் வைத்து மக்களுக்கு திருப்பி கொடுக்கின்றதிலே வல்லவன், சிறந்தவன், நல்லவன் அப்படின்னு தம்பி சொல்றான். ஒரு பொறுக்கியை தான். எப்பா இந்த பொறுக்கி மட்டும் கொஞ்சம் சொல்லாத, விஷயத்துக்கு வா. இந்த சமுதாயத்தை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரை பார்த்தாலும் கேள்வி கேட்போம் போல இருக்கும். நடுவர் அவர்களே, நீங்கள் வந்து நடுவுல பேசுனீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் மறந்துடும். ஓ அப்படி, அது வேற ஒண்ணு இருக்கா? ஆமா. ஏன்னா பட்டிமன்றத்துல நல்லா பேசுவான்னு பட்டுன்னு கூப்பிட்டு வந்த. சரி. அதாவது ஒரு கதை ஒண்ணு சொன்னாரு. என்ன கதை அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துதான், ஒரு பாட்டி வடை சுட்டுச்சு. அந்த காக்கா வந்து வடையை எடுத்துட்டு போச்சு, நிறைய எடுத்துட்டு போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நடுவர்கள் நான் கேட்கிறேன், அந்த பாட்டிக்கு ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டுல வடை சுத்தினா ஏன் அந்த காக்கா வடையை எடுத்துட்டு போகுது? சரியா கேட்டான்ல. அப்போ நிம்மதி, அதுக்கு வீடு இல்லையா? ஒரு பாட்டிக்கு ப்ராப்ளம், அந்த ஒரு காக்காக்கு ப்ராப்ளம், ஒரு நரிக்கு ப்ராப்ளம். அப்போ வீடு கட்டி முடிச்சா நிம்மதி போயிருந்ததால அவங்க வீடு எல்லாமே இருக்காங்கன்ற. போயிடும் நடுவர்களே. உனக்கு சொந்த வீடா? வீடை கட்டி தொலைச்சிட்டேன். வீடு எப்படியா கட்டி தொலைக்க முடியாதுன்னா என்ன பாக்கெட்ல வச்சுக்கிற பொருளா? நடுவரே, அந்த தொலைக்கிறதுல நடுவரே. ஓ, நிம்மதியை தொலைச்சிட்டேன். நிம்மதியை தொலைச்சு நிக்கிறேன். தம்பி கரெக்டா சொன்னா பாத்தியா? வீடு கட்டியதால் நிம்மதி போயிருக்கு கட்டினதுக்கு அப்புறம். அதனாலதான் சொல்றேன் நடுவர் அவர்களே, இந்த சௌமியா இருக்காங்களே, இவர்களை ஒரு நாள் விட்டு பாருங்க. எங்க? என் கூட. டேய், இது என்ன பட்டிமன்றம் நடத்த வந்துக்கிறனா இல்ல என்ன நடக்குதுங்க? நடுவரே ஒரு நிமிஷம் இருப்பா, ஒரு நிமிஷம். ஏமா உன்னை பத்தி தான் சொல்றான், நீ இப்படி கக்க பக்கான்னு சிரிச்சுன்னு இருந்தா பாக்குற மக்கள் என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் நல்லா இருக்குமா? எப்பா தம்பி கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. நடுவர்களே, நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல நடுவர்களே. சௌமியா என்னோட அடியில இருக்கிற ஒரு சௌமியாவை 1 ஹவர்ல 1/2 hour என்கிட்ட விட்டு பாருங்க. இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டி கல்யாணம் முடிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. ஆனா நீங்க ஒரு 10 நிமிஷத்துல வீடு கட்டி பாருங்க நடுவர்களே, உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதுதான் நான் சொல்லுவேங்க. கட்டிய பிறகு நிம்மதியை இழப்பது வீடால்தான். ஆனா நீ வந்து என்ன சொல்ல வரனா,
ஒய்ஃப்லாம் கூட ஈஸியா கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் நிம்மதியெல்லாம் போறது இல்ல, நல்லா இருக்கான்ற. நடுவர்களே உங்க மனைவி எங்க இருக்காங்க? யோ என்ன ஆனவனா எல்லாமே வில்லங்கமாக கேட்டேன். என் வீட்டுல தான் இருக்காங்க. வீட்டுல இருக்காங்க. நீங்க எப்ப வீட்டுல இருக்க மாட்டீங்க சொல்லுங்க. என்னடா ஒரு மார்க்கமாக கேட்டுட்டு இருக்காங்க. அவன் பட்டிமன்றம் பேச வந்தானா இல்லடா என்னடா பேச வந்தா? நடுவர் அவர்களே அம்மா இப்படி போயிருக்க இங்க இல்ல. அவன் என்ன சொல்ல வரானா நான் சொல்லட்டுமா? நீ வேணாம், நீயா ஒரு கருத்து சொல்லுவ. இப்ப ஏன் தெரியும் நீ ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணி அவனுக்கு சப்போர்ட் பண்ணான்ட்டு. உங்க ஒய்ஃப் எங்க இருக்குன்னு கேட்ட உடனே நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்ச. இதுக்கு மேலேயும் அவனை பேச விட்டா நமக்கு நிம்மதி இருக்காது என்ற ஒரு நல்ல ஒரு நேரத்தை உங்களோட டைம் முடிஞ்சு போச்சு. பண்ணிரு. ஒரு மனிதன் கட்டிய பிறகு நிம்மதி இழப்பது. நீ பேசுறியா? வந்து பேசுவா. என்ன ஒரு மனிதன் கட்டிய பிறகு நிம்மதி இழப்பது வீடு நாள் தான் அப்படின்னு சொல்லி பண்ணிரு. அழகான பேச்சை நிறைவு செய்து நன்றி பாராட்டி விடைபெறு. நன்றி வணக்கம் அப்படி சொல்லிட்டு வாடா. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என் இருக்கையை அமைகிறேன். நன்றி வணக்கம். ரொம்ப அருமையா அடுத்தவங்க வீட்டு பொண்டாட்டி பிரச்சனையை தொடங்கி அடுத்து பக்கத்துல இருக்கிற பொண்ணு நீங்க நடுவர்ல சாரி பேசு நீங்க பேசு. அதாவது பன்னீர் ஆக்சுவலா பாதி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கு. ஏன்னா அவ்வளவு நிம்மதி போயிருக்கு. சொந்த வீடு கட்டியிருக்கான்ல, இதுக்கு மேல எதிர்த்து பேச ஒண்ணுமே கிடையாது. இப்படியே முடிச்சுட்டு போயிடலாம் பட்டிமன்றத்தை. ஆனா நம்ம அதுக்கு ஆள் கிடையாது. மக்கள் இன்னும் 2 பேர் இருக்குங்க, 2 பேடைங்க இருக்காங்க பேசணும். அவங்க என்ன கருத்துக்களை இங்க பதிவு வைக்கிறாங்கன்னு பார்க்கணும். தம்பி வா. நெற்றி கண் திருப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்கள். சாலமன் பாப்பையா, திண்டுக்கல் லியோனி அவர்கள் போல மிகப்பெரிய மேதாவின்னு நினைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாரு அவர். எங்கால எப்படி காய்த்து போனா பத்தியா? இல்ல எது சொன்னாலும் கேட்டுக்காங்க அப்படின்ட்டு உக்காந்து இருக்கிற எதிரணியில உக்காந்துட்டு இருக்கிற சௌமியா அவர்களுக்கும் பன்னீர் அவர்களுக்கும் இல்ல நான் கேக்குறேன். வீடு ஒண்ணு வச்சுக்கலாம், ஓகேவா? மனைவி எத்தனை வேலை வச்சுக்க முடியுமா? வச்சுக்கலாம், ஆனா மனைவியா வச்சுக்க. நடுவர் அவர்களே நான் உங்களை பத்தி கேட்கல, மத்தவங்களை எல்லாரும் பத்தி கேட்டுட்டு இருக்கிறேன். பொதுவா பேசணும்ல. ஒரு சமுதாயத்துக்கு உகந்த விஷயங்களை என் அணியிலே பேசும்போது அதற்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் போட்டு கிடையாது. வீடு கட்டலாம், ஒருத்தன் ஒரு வீடு கட்டலாம். ஆமா நடுவர் கேக்குறது எத்தனை மனைவி வேணாலும் கட்டலாமான்னு கேக்குறீங்க. ஆமா, கட்ட முடியுமா? இல்ல அப்படி கட்ட முடியாது. அப்புறம் ஏன் நடுவர் அவர்களை இன்னும் இவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு தானே நடுவர் அவர்களே இன்னும் நான் கல்யாணம் ஆகாம. கல்யாணம் ஆகாத முன்னையே பக்கத்து வீட்டை எட்டி பார்த்து இவ்வளவு விஷயம். கரெக்ட் நடுவர் அவர்களே. பக்கத்து வீட்டு சம்பவம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஓ அது வேற ஒண்ணு நடந்திருக்கா? கண்டிப்பா சொல்லுப்பா, நல்லா இருக்கும் சம்பவம் கேட்கலாம். இல்ல அவர் பேர் சம்பவம் கிடையாது, அவர் பேர் ராஜேஷ். சரி. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப ஜுரம் வயிற்று வலி அவருக்கு. ஆமா, ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு நடுவர் அவரு. ஏன்பா எத்தனை வாரம்பா ஜுரம் அடிக்குது? டாக்டர் 2 வாரமா ஜுரம் அடிக்குது. வயிற்று வலி 1 வாரமா இருக்கு டாக்டர். ஏன்பா இவ்வளவு ஜுரம் வயிற்று வலியோட வந்திருக்கிற, வரும்போது மனைவியை கூட்டிட்டு வரமாட்டியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அவரு. அதுக்கு அவர் சொல்றாரு, டாக்டர் ஏற்கனவே வயிற்று வலி, இதுக்கு எதுக்கு டாக்டர் தலைவலி? அப்ப அவர் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறாரு அப்படி என்றால் அவர் மனைவியை கூட்டிட்டு போகாம இருந்திருப்பாரு. நிம்மதி போச்சுல்ல. கண்டிப்பா ஒரு மனைவியால அவனுக்கு உடம்பு சரியில்லாத கூட நிம்மதி இல்லைன்னு. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை பிறகுது பாத்தீங்களா? ஆமா, அதுல இருக்குது பாருங்க தொல்லை. ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னு பையனை கூப்பிட்டு இதுக்கு போயிருக்கிறாரு ஜவுளி கடைக்கு. சரி, இருந்தாப்பா இந்த துணி எல்லாமே சூப்பரா இருக்கும்பா எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கடைக்கார தூக்கி விரிச்சுட்டான். அவன் கேக்குறான், ஏன்பா நல்லா இருக்குமா? அட நல்லா இருக்கும்பா எடுத்துக்கப்பா, கிளியவே கிளியாதுப்பா. அப்புறம் எப்படி எனக்கு 1 மீட்டர் கிழிப்பீங்க? அவனை பிடிச்சி கிழிச்சிட்டான். யாரு? கடைக்காரன் அப்பனை பிடிச்சி கிழிச்சிட்டான். இந்த மாதிரி ஒரு புள்ளைய வச்சுட்டு இருக்கிறான்ட்டு. அப்ப தொல்லை இருக்குதா இல்லையா நடுவர் அவரு? புள்ளையால தொல்லையா? புள்ளையாலையும் தொல்லை. கல்யாணம் பண்ணனால தானே புள்ள. ஆரம்பம் எங்க பிள்ளையார் சுடி எங்க? நல்ல பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, நல்ல பாயிண்ட். கட்டி முடித்த பிறகு எதுனா போறது மனைவியால. கண்டிப்பா கண்டிப்பா நடுவர் அவரே. உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது. மக்களுக்கு பொதுவா சொல்றேன். அவரை அழைத்து வந்து ஆசையில் மூழ்க வைத்து அடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான் துடித்திடுவான், பட்டதே போதும் அன்பான், பாவியவன் பெண் குலத்தை படைக்காமலே நிறுத்தி வைப்பான். கண்ணதாசன் எந்த அளவுக்கு அருமையா எழுதிருக்காரு பாருங்க. கடவுளுக்கே இப்ப பொண்ணுனா அந்த அளவுக்கு நிம்மதி இழந்துருதுன்னு தானே சொல்லி இருக்காங்க நடுவர் அவரே. அதனால நீங்க ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் நடுவர் அவர்களே. உங்களை இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. தம்பி சொன்ன கருத்து நீ பாக்காதப்பா, நீ பேசி முடிச்சிட்ட வேணப்பா. இவன் பக்கம் மூஞ்சி திருப்பினாலே பேச்சு வர மாட்டேங்க. பாத்திக்க மனைவி என்ற அவங்க வந்துட்டாங்கன்னா அவ்வளவு டார்ச்சரா இருக்கு, நிம்மதி போகுது அப்படின்றாங்க. அது தம்பி எடுத்துருச்சது. பக்கத்து வீட்டு சம்பவத்தை பார்த்துட்டே சொல்றேன், இது காலம்புள்ளா கல்யாணம் பண்ணிக்காதுன்ற நம்பிக்கை இருக்கு போல தம்பிக்கு. இருக்கட்டும். ஆனா இவங்க சொல்றது அப்படி கிடையாதுங்க. ஏன்
ஒருத்தனுக்கு அந்தஸ்து வேணும், இந்த சமுதாயத்துல அந்தஸ்து வேணும்னா கண்டிப்பா வந்து ஒரு குடும்ப தலைவனா இருக்கணும் அப்படிங்கறதான். இதை வந்து சௌமியா வந்து அழகா எடுத்து சொல்ல போறாங்க. அழகாக தெளிவாக பேசிக் கொண்டு இருக்கும் நடுவர் அவர்களே, தன்னை அறிவில் சான்றவர்கள், முதியோர்கள், மிகவும் வல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் அறிவு கட்டவர்களே, அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வீடு கட்டுறதுனால தாங்க பிரச்சனை. இப்ப என்னோட எதிரணியில வந்து கோதண்டம் அவர் என்ன சொன்னார்னா வந்துட்டு 10,000 ரூபாய் என் பொண்டாட்டிக்கு பிம்பிள் செலவு பண்றேன், ஆனா வீடு கட்ட முடியலன்றாரு. 10,000 ரூபாவே கட்டி கல்யாணம் பண்ணி ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்றது கஷ்டம்னு பேசுறாரு. அப்ப அவர் ஒரு வீடு கட்டி இருந்தாருன்னா நாடு ரோட்ல நின்றுப்பாரு. போதுமா? நடு ரோடுக்கு வரதா இருக்கு. அவ்வளவு செலவு நிம்மதி போறதே வீடு கட்டுறதுனால தான். நீ என்னமோ பொண்டாட்டி கட்டுறதுனால என்ன? முகப்பரு இப்பெல்லாம் மஞ்சள் தடவிட்டு போயிடலாம். மஞ்சள் தடவை வச்சுக்கலாமா? சௌமியா சொல்றது கரெக்ட். மஞ்சள் வச்சா முகப்பரு கொண்டாடி கூட்டணும் வீட்டு பலருக்கு போறா. இல்ல நடுவர்களே, அது கூட இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த 10,000 ரூபாய் கூட இவரு கண்டிப்பா சொந்தமா செலவு பண்ணிருக்க மாட்டாருங்க. பொண்டாட்டிக்கிட்டே வரதட்சணை வாங்கியிருப்பாரு. அதை இப்ப அவளை யூஸ் பண்ணி காட்டுறாரு. அதையே சொல்லி காட்டுறாருன்னா அப்ப இவரே சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டுக்குள்ள யாரையும் விடவே மாட்டாரு. பார்த்து நடாங்கன்னு எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாரு. இவரு மனைவியை வந்து டார்ச்சர்ன்றாரு. அப்படியே திருப்பி பிளாங்க் அவுட் எடுத்து நீ பேச. டேய், அவங்க என்ன பட்டிமன்றம் பேசுறதுக்கு வந்திருக்காங்க, நீ இப்படிதாங்க குறுக்க நம்ம எதிரணிகள் பேசுவாங்க. அதாவது அறிவிலாத செயல்கள் செய்யறது எல்லாமே நம்ம எதிரணிகள் தான். இல்ல சௌமியா, அவன் பயந்துட்டான். நீங்க நல்ல கருத்தை சொல்லிருக்கீங்கன்னா அவன் பயந்துட்டான். அதாவது ஏன்டாடே அவங்க பக்கம் சாதகமாயிரும் பாக்குற கம்மனரு. மனைவியை கட்டினா ஒண்ணு கேட்டா லாபங்க. இப்ப பாருங்களேன், ஒரு மனைவியை கட்டுறோம் அப்படின்னா இதுல கணக்கு இருக்கு. எத்தனை பேருக்கு மொய் வரும், கல்யாணம் பண்ணா யாரெல்லாம் பத்திரிகைக்கெல்லாம் எப்படிலாம் மொய் வரும், அதுல எவ்வளவு வருமானம் வரும். அதாவது அந்த மொய் கூட இவங்க வீட்டுல மட்டும் பார்க்க மாட்டாங்க. மனைவி வீட்டுல இருந்து எவ்வளவு வருது, அதுல எவ்வளவு நம்ம பார்ட்டிஷன் கேட்கலாம். இவங்க ஏன் மனைவியை கல்யாணம் பண்ணா கஷ்டம்னு சொல்றாங்க? இவங்களுக்கு யாருக்குமே வந்து வந்திருக்காது. இந்த மகர் கட்டி கல்யாணம் நடந்ததே பெரிய விஷயம். அதனாலதான் கஷ்டம்ன்றோம். வரதட்சணையும் வரலன்றதுதான் கஷ்டம்ன்றோம். இப்போ ஒரு வீடு கட்டணும்னா நம்ம முதல்ல வந்து நல்லா சம்பாதிக்கணும். ஒரு மேக்ஸிமம் ஒரு அமௌண்ட் இருந்தா தான் பேங்க்ல லோன் கொடுப்பான். அந்த லோன் உடனே கொடுப்பானா? அந்த லோனுக்கு லோன் நாயாட்டம் அலையணும். அந்த லோன் கிடைச்ச பிறகு என்ன ஆகும்? ஐயோ இவ்வளவுதான் வந்தது, நம்ம பட்ஜெட் இவ்வளவு போட்டோமே, அப்ப யோசிக்க தோணும். ஆனா திடீர்னு அப்பதான் எல்லாமே ரேட் மாறும். ஐயோ இவ்வளவுதான் பட்ஜெட் போட்டோம்னா நம்ம இன்னைக்கு இவ்வளவு ஏறிடுச்சு அப்படின்னு யோசிப்போம். அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள பேங்க்காரன் எல்லாம் வாசல் வந்து நிற்பான். வீட்டுக்கு பால் காய்ச்சி உள்ள போயிருக்க மாட்டான், ஆனா பேங்க்காரன் வந்து நிற்பான். இப்போ ஒரு சொன்னார் ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட வந்துட்டு தலைவலி. அதாவது அந்த தலைவலி அப்படி கிடையாது, மனைவியை கூட்டி போனா பத்திரமா பாத்துக்கணும்ன்ற ஒரு டென்ஷன் அவருக்கு. அந்த தலைவலியா நீ தப்பா புரிஞ்சுட்டு? அது தலைவலின்றது கூட அந்த மாதிரியான ஒரு தலைவலி. மனைவிக்கு வந்து பத்திரமா பாத்துக்கணும்ன்ற ஒரு தலைவலி தான் சொல்லியிருக்காரு. ஆனா இவர் அதையும் தப்பா புரிஞ்சுட்டு இல்ல மனைவினாலே தலைவலி. இவருக்கு ஏன் கல்யாணம் ஆல? இதுதாங்க பிரச்சனை. இவெல்லாம் எங்கம்மா உருப்பட போறான்? இவரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பட்டிமன்றம் தான் உருப்பிடுமா? உங்க டீம்ல கரெக்டா எல்லாமே சொல்லுவாரு. என்னமோ இவர் நிஜமாலே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற மாதிரி கல்யாணம் பண்ணனால தான் பசங்கனால தலைவலி எல்லாம் சொல்றாரு. அதே அந்த பசங்க அப்பா அப்படின்னு கூடும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவாரு அவரு. அதனால நான் என்ன சொல்றேன், கட்டி முடித்த பின் நிம்மதி எழுப்பது வீடு நாள் மட்டும் தாங்க, மனைவியால கிடையவே கிடையாது. இதோட நான் கிளம்புறேன். சரிம்மா. சௌமியா, ஒரே சின்ன கேள்வி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? கல்யாணம் ஆயிருச்சா? ஏன்னா இவ்வளவு தெளிவா பேசுற. நடுவர்கள் அறிவாளின்னு சொன்னேன், இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா? இல்ல அவன் கேட்க சொன்னாமா, இதை லவ் மேட்டர் லவ் பண்றேன்னு கேட்டல, அதனால கேட்டேன். வந்துரு, என்ன அறிவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் கம்முன்னு வந்துரு. ஏன்னா அதெல்லாம் இப்ப கேட்க சொல்றீங்க பகிரங்கமா? நாங்க கேட்க சொன்னேன். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க. உங்களை யாரா கேட்கறோம்? அதாவது சௌமியாவுடைய கருத்துக்கள் ஆணித்தரமாக இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது, தெளிவா இருந்தது, இந்த சமுதாயத்துக்கு தேவையானதா இருந்தது, சிறந்ததா இருந்தது. நல்ல பல கருத்துக்களை இந்த அவையில வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். யோசிச்சு பாக்குறோம். நம்ம ஒரு விஷயம் எல்லாத்தையுமே கம்முன்னு காதுல கேட்டு மண்டே ஆடிட்டு இவங்க பேசுறதுக்கும் சரிதான்ட்டு அவங்க பேசுறதுக்கும் சரிதான்ட்டு போனோம்னு வச்சுங்களேன், அது தப்பாயிரும். நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மையிலேயே வந்து கல்யாணம் கட்டுறதுனால, அதாவது மனைவி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து நிம்மதியா போகுது. அவ்வளவு டார்ச்சர் இருக்கு. ஆனா கல்யாணம் பண்ணுறதுக்காக 10 நாள் லீவ் போடுவாங்க தலைவா. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் 10 நாள் லீவ் போடுவாங்க. ஆனா அந்த 10 நாள்ல அவங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அதாவது வந்து என்னன்னா, பல ஊருக்கு போனோம், பல இடத்துல வடை பாயசம், அங்கேயே நிம்மதி போகுது, அங்கேயே வியாதிகள் வர ஆரம்பிக்குது. அத்தனை மேல 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 விருந்துகளை சாப்பிட்டு அவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் இல்லைங்க. ஒரு வீடு கட்டுங்க, அதுல இருந்து உங்களோட நிம்மதியே போயிடும். அந்த இடம் திடீர்னு பட்டாவில் சிக்கல் இருக்கும், சிக்கல் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இல்ல வீடு கட்டினதான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனையா இருக்கும், சொந்த வீடு மாற முடியாது. இப்படி வீடு கட்டினதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட நிம்மதிகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு புது இடத்துல போய் வீடு கட்டுறீங்க, அப்ப அந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப தெளிவான முறையில, ஒரு ஆணித்தரமான முறையில நம்ம சொல்லி ஆகும் தீர்ப்பு. கட்டி முடித்த பிறகு நிம்மதி இழப்பது எதனால்? வீட்டினாலா மனைவியாலா அப்படின்னு சொன்னோம்னா, நீ மறுபடியும் இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஆணித்தரமா மக்களுக்கு சொல்றது, இதுக்கு ஒரு ஊரை சொன்னாவே போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை.
ஒரு ஊரை சொன்னாலே இதனுடைய தீர்ப்பு அடங்கி போச்சு. நீ எப்பவுமே பிளானா தான் வந்திருப்பேன். எங்க சத்தியமா நாங்க பேசுறது தீர்ப்பு கொடுக்க போறது இல்ல. கட்டிய பிறகு மனிதனுக்கு நிம்மதி இழப்பது புத்து. அதாவது கை கீழே விழுந்து கையோ காலோ முறிஞ்சு போயிருக்கும். அந்த இடத்துல கட்டு கட்டினா இதோட இப்படி நிக்க வச்சிருப்பாங்க 4 மாசம். அந்த நிம்மதி இழப்பது எதனாலனா, மனைவியால கூட இல்ல சமாளிச்சுக்கலாம், கட்டின வீடு சந்தோஷமா கூட பாதி ஏத்துக்கலாம். ஆனா அடிபட்டு கையில கட்டு போட்டிருக்கானே, இந்த கட்டு கட்டிய பிறகுதான் ஒரு மனிதனுக்கு நிம்மதி குறைகிறது என்று சொல்லி இந்த ஒரு நல்லதொரு தீர்ப்பை இங்கே தெரிவித்து உங்களிடமிருந்து இந்த பட்டிமன்றத்தில் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ஒரு நிமிஷம், எதனா கிளினிக் ஆரம்பிச்சிருக்கியா? எங்க அண்ணா ஆரம்பிச்சிருக்காரு. தெரியுது, கட்டு கட்டுறதுக்காக ஒரு பட்டிமன்றம், இதுல 4 பேர் பேசுறோம், அதுக்கு ஒரு விளம்பரம் தேரணுன்ட்டு கட்டிய பிறகு நிம்மதி போச்சுன்னு பாடுறா. டேய், பட்டுன லைட் ஆஃப் பண்ணுங்க.